அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்காக நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் அப்படின்னா என்ன, வேர்ச்சொல்லிருந்து பிற இலக்கண வகைகள் எப்படி மாற்றுறது, இது எல்லாமே முதல் 2 பாகமாக வீடியோ போட்டிருக்கிறோம். அடுத்து 2 பாகம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட மொத்தம் 356 கேள்விகளிலிருந்து 2 பகுதிகளில் ஒரு பெருமளவு கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 3வது பகுதி. இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது 5வது பாகம். ஏற்கனவே இந்த 4 வீடியோக்களையும் பார்த்துக்குங்க, நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். ரொம்ப எளிதாக இந்த கேள்விகள் அணுகலாம். இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனடையதாக இருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னமும் இதை விட தெளிவான வீடியோக்கள், இதோட பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு சேர்வதற்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த 3வது பாகத்தில் வேர்ச்சொல் நம்ம பார்க்கலாம். எழுது என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக அப்படின்னா எழுதினான். இங்கே எழுது அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் தான், எழு அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் தான். இரண்டும் வெவ்வேறு பொருளை தருகிறது. இப்போ எழுதுங்கிறது ஒரு வேர்ச்சொல்லா அப்படின்னா எழுதுலேருந்து நீ வேர்ச்சொல்லை கண்டறிகன்னு சொன்னால் எழுதுங்கிறதே ஒரு வேர்ச்சொல் தான். இதிலிருந்து நம்ம எழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிரிக்க முடியாது. ஏன்னா பிரித்தோம்னா பொருள் தராது, பொருள் தரும், இதனுடைய பொருள் தராது. அதனால் வெவ்வேறு வடிவத்தில் வார்த்தைகள் இருந்தாலும் அதனுடைய பொருள் முழுமையாக தரணும். எழுங்கிறதும் ஒரு வேர்ச்சொல் தான், எழுதுங்கிறதும் ஒரு வேர்ச்சொல் தான். இரண்டுமே வெவ்வேறு பொருளை தருகிறது. எழுங்குனா எழுந்து நிற்றல், எழுதுனா எழுதுதல், அதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்த கேள்வி, நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து அப்படிங்கிறது தான். மயங்கிய இதனுடைய வேர்ச்சொல் மயங்கு அப்படிங்கிறது தான் சரி. சூழ் இந்த வேர்ச்சொல் வினையாளை பெயரை பொறுத்த வரைக்கும் சூழ்வார் அப்படிங்கிறது தான் சரி. நட என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயர் நடத்தல். தா என்ற வேர்ச்சொலுக்குடைய வினைமுற்று தருகின்றனர். சிரி என்னும் வேர்ச்சொலின் வினையாளையின் பெயரை பொறுத்த வரைக்கும் சிரித்தவள். அவள் சிரித்ததால் தான் சிரித்தவள்னு சொல்கிறாங்க. உன்னை நோக்கி சிரித்தவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்குறாங்கல்ல. 10 பெண்கள் இருந்தாலும் ஒருத்தி தானே காமிக்கிறான், அவன் தானே அந்த வேலையால் அந்த வினையால் குறிப்பிடப்படுகிறாள். அதனால் உன் என்னும் வேர்ச்சொல் இருந்து வினையாளின் பேர் உண்டவன். தருகுவென் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னா எது வந்தாலும் சரி, தருகு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அதில் தருது. அதனால் தா என்பதுதான் சரியான வேர்ச்சொல். காப்பார் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னா கா. படி இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளின் பெயரை பொறுத்த வரைக்கும் படித்தவர். தருகின்றனர் என்ற சொல்லிலிருந்து வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் தா. உறங்கினால் இதனுடைய வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் உறங்கு. வா என்ற வேர்ச்சொல்லிருந்து வினையச்சம் தருகு அப்படின்னா வந்து. ஏற்கனவே இதற்கு நம்ம விளக்கங்கள் திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனால் மறுபடியும் பார்த்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும். விரைவாக இந்த தொடர முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். குழப்பமான கேள்விகளுக்கு சரியான விளக்கங்கள் இருக்கும். நடி இதனுடைய தொழிற்பெயர் நடித்தல். உணர் இதனுடைய வினையாளனை பெயர் உணர்ந்தோர். நடத்தல் இதனுடைய வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் நட. கேட்டனன் இதனுடைய வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் கேள். ஓடியவர் இதனுடைய வேர்ச்சொல் ஓடு. வேர்ச்சொலை தேர்வு செய்க. தந்தான் இதனுடைய வேர்ச்சொல் தா. வளர் என்ற வேர்ச்சொலின் வினைமுற்று வளர்த்தார். வந்தனன் இதனுடைய வேர்ச்சொல் வா. பரப்புமின் இந்த சொல்லின் வினையடியை தேர்ந்தெடுக்க. இந்த சொல்லியிருக்கிறேன், வினையடிங்கிறதும் வேர்ச்சொல் தான். இப்போ பாருங்கள், வினையடின்னு கேட்டாங்க, வேர்ச்சொல் தானே வினையடி, பரப்பு. ஏன்னா அந்த வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அடிச்சொல், அடியிலிருந்து வரச்சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கொடு இதனுடைய தொழிற்பெயர் கொடுத்தல். போ இந்த வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று பொறுத்த வரைக்கும் போனான். படி என்பதன் வினையாளனின் பெயர் படித்தவர். சென்றனர் இந்த இதனுடைய வேர்ச்சொல் செல். மகிழ்வித்தான் இதனுடைய வேர்ச்சொல் மகிழ். நடப்பால் இதனுடைய வேர்ச்சொல் நட. ஓடினான் இதனுடைய வேர்ச்சொல் ஓடு. சொன்னார் அப்படிங்கிற இதனுடைய வேர்ச்சொல் சொல். கொடு என்பதன் தொழிற்பெயர் கொடுத்தல். தருகின்றனர் அப்படிங்கிற வினைமுற்றுக்கூடிய வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் தா. கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேள். பாடு என்ற வேர்ச்சொல்லிருந்து தொழிற்பெயர் பாடுதல். பார் என்ற வேர்ச்சொல்லிருந்து பெயரச்ச வடிவம் பார்த்த ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால். படி என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் படித்தல். வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனை பெயர் வந்தவர். அழை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அழைத்தல். பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் பெற்று. வருக இதனுடைய வேர்ச்சொல் வா. வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. இந்த தவறான இணைன்னு கூட வச்சுக்கலாம். வா அப்படிங்கிறப்போ இதனுடைய வினையச்சம் வந்து நின்றான் அப்படிங்கிறது இது சரிதான்.
கான் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல் தான். கண்ட அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரெச்சம். இங்கே வினையச்சம் கிடையாது. அப்போது இடம் பெறாத இணை இதுதான். கொல் இது வந்து ஒரு வேர்ச்சொல் தான். கொண்டு அப்படிங்கிறது வினையச்சம் தான். கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு வினை முற்றை கொண்டு அந்த வார்த்தை முடிவடைகிறது அல்லவா. அதனால் கொண்டுங்கிறது வந்து ஒரு வினையச்சம் தான். வினையச்சம் இடம் பெற சொல் தான் அது. நில் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல் தான். நின்றுங்கிறது வந்து ஒரு வினையச்சம் தான். நின்று கொண்டிருந்தார். கொண்டிருத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று தானே. அதனால் நில்ங்கிறது வந்து சரியான வினையச்சம் தான். கான்ங்கிறதுல கண்ட அப்படிங்கிற பெயர்ச்சொல் வரதுனால இந்த இணை தான் தவறு. வாலியர் இதனுடைய வேர்ச்சொல் வந்து வால். சென்றனர் இதனுடைய வேர்ச்சொல் வந்து செல். நடந்தால் இதனுடைய வேர்ச்சொல் வந்து நட. வா என்னும் வேர்ச்சொலிருந்து வினையான பெயர் வந்து வந்தவர். இது ஒரு 4 முறைக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். அந்த வாங்கிற வேர்ச்சொல் வச்சு வர்றது வேறு வழியே இல்லை. திரும்ப திரும்ப இதே தான் வரணும். ஓடு என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் ஓடுதல். நொந்தான் என்ற வேர்ச்சொலை பொறுத்த வரைக்கும் நோ. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நோ அப்படிங்கிறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. இது வந்து அந்த நோங்கிறது துன்பத்தை குறிக்கிற மாதிரி வரும். நொந்தான் அப்படிங்கிறதனுடைய வேர்ச்சொல் வந்து நோ. கொண்டிலன் இதனுடைய வேர்ச்சொல் வந்து கொல். ஞாலம் இதனுடைய வேர்ச்சொல் வந்து ஞால். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஞாலம் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு வேர்ச்சொல் எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு இந்த கேள்வி பார்த்து எனக்கே தெரியுது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஞாலம் அப்படிங்கிறத ஞால். இது வந்து பயிற்சியின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கேள்வியில் வந்து நம்ம விடையளிக்க முடியும். எந்த ஒரு உதாரணத்தில் இந்த ஞாலத்தை நம்ம பார்க்க முடியல. இந்த ஞாலம்ங்கிறது வேர்ச்சொல் வந்து நாள். அதையும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு குழப்பமாக இருந்தது ஞாலம் அப்படிங்கிறது. ஏன்னா ஞாலம் அப்படிங்கிறது வந்து உலகம் அப்படி என்பது தான் சரி. இங்கே உலகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு பெயர்ச்சொல்லாக தான் இருக்குது. இதுலேருந்து எப்படி வேர்ச்சொல் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஞாலம் என்பதன் வேர்ச்சொல் நாள் அப்படிங்கிறது சரிதான். இது தொங்குதல் என்ற பொருளை குறிக்கிறது. ஞாலம் என்ற சொல் பூமியானது வானத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தை குறிப்பதால் பெயர் சூட்டப்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு குழப்பமான கேள்விக்கு எவ்வளோ ஒரு விஷயம் இதில் இருக்குன்னு பாருங்கள். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். படி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளரின் பெயர் படித்தவர். வா என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. வினையச்சம் பொறுத்த வரைக்கும் வந்து. அமர்ந்தான் என்ற வேர்ச்சொல்லின் என்ற வார்த்தையோட வேர்ச்சொல் அமர். கேட்டார் இதனுடைய வேர்ச்சொல் வந்து கேள். எழுதுகிறாள் இதனுடைய வேர்ச்சொல் வந்து எழுது. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றாள் இதனுடைய வேர்ச்சொல் பயில். கேள் என்னோட வேர்ச்சொல் வந்து கேள் தான். இது வினைமுற்று வந்து கேட்டான். கேட்டல்னா தொழில் பெயர். கேட்டனா கேட்ட மாணவி அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து மாணவிங்கிற பெயர் சொல்லி கொண்டு பெயரெச்சம். கேட்டு மகிழ்ந்தாள் அப்படிங்கிற மகிழ்ந்தாள்ங்கிறது வினைமுற்று. அதனால் வந்து கேட்டுங்கிறது வினையச்சத்தொடர், வினையச்சம். வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க. நடத்தல். நட அப்படிங்கிறது வேர்ச்சொல்னா என்னோடய தொழில் பெயர் வந்து நடத்தல். அப்போ எதிர்மறைன்னு வரும்பொழுது நடவாமை அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி. கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் பார்த்தோம்னா தனி. தருக இதனுடைய வேர்ச்சொல் தா. தேடு இதனுடைய வினைமுற்று பொறுத்த வரைக்கும் தேடினார் என்பதுதான் சரி. கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. செல் இது சரியான வேர்ச்சொல் தான். செல்றான் இங்கே செல்கிறான்னு சொல்லலாம், சென்றான்னு சொல்லலாம். ஆனால் செல்னு போட்டு அப்படியே உடனே நம்ம வார்த்தையை சேர்த்த முடியாது. அதனால் வந்து தவறு. வந்துங்கிறது வேர்ச்சொல் கிடையாது. வந்து நின்றான்ங்கும் பொழுது அது வந்து வினை எச்சத்தை குறிக்கிறது. அதனால் இது வேர்ச்சொல்லே கிடையாது. கொள்ங்கிறது வேர்ச்சொல் தான். கொன்றான் அப்படிங்கிறது அதுக்கு சரியான ஒரு வினைமுற்று. வென்றுங்கிறது வேர்ச்சொல் கிடையாது. வெல் அப்படிங்கிறது வேர்ச்சொல் வரும். அப்போ இதுவும் தவறு. அப்போ சரியான இணை அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ச்சொல் இணை கொல், கொன்றான். அடுத்த கேள்வி. மகிழ்ந்தனன் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னா மகிழ். உறங்கு இதனுடைய வினைமுற்று உறங்கினால். படி இதனுடைய வேர்ச்சொல் வந்து படித்தான். படி என்ற வேர்ச்சொல்லின் பதம் படித்தான். இப்போ எல்லாமே இங்கே இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா பாடினான் அப்படின்னா இதனுடைய வேர்ச்சொல் வந்து பாடுன்னு தான் வரும். கற்றான்ங்கிறது வந்து கல் அப்படிங்கிறத வேர்ச்சொல். பொருள் ரெண்டும் ஒன்றா இருக்கலாம். படி கல் ரெண்டும் பொருள் ஒன்றா இருக்கலாம். ஆனால் படித்தலுக்கும் கல்லுக்கும் பொருள் வேறுபாடு இருக்குது. ஏன்னா ஒரு புத்தகத்தை படின்னு சொல்கிறதுக்கும் முழுமையான கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பொருள் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. அதனால் வந்து பதம்னு பார்த்தோம்னா படித்தான் சரி. கற்பனைங்கிறது அதில் வராது. அடுத்த கேள்வி. பாடினால் என்பதன் வேர்ச்சொல் பாடு. பா அப்படிங்கிறது வந்து பாடலை குறிக்கிறது. அதனால் பாடுங்கிறது தான் சரியான வேர்ச்சொல்லாக இருக்கும். அதுக்கு ஆடு என்பதன் வேர்ச்சொல் வினையாளரின் பெயர் ஆடியவன். ஆடுதல்னால் அது வந்து தொழில் பெயரை குறிச்சிடும். ஆடினான்னு சொன்னால் இது வந்து வினைமுற்று தான்.
ஆடியவன் சொன்னால் அது வினையாளி பெயர் வரும். அடுத்து அதே ஆடு என்ற வேர்ச்சொல்லிருந்து வினை எச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி. இந்த ஆடி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த கேள்வி வரைந்து என்ற வேர்ச்சொல்லிருந்து வரை. வாழ் என் வேர்ச்சொல்லின் துளிப்பெயர் வந்து வாழ்க்கை, வாழ்தல், வாழ்க்கை எல்லாமே ஒன்று தான். பெரு என்ற வேர்ச்சொல்லின் துளிப்பெயர் பெறுதல். பேருன்னு வந்து ஒரு சாட்டி சொல்லியிருக்கிறோம்ல, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறது தான் அது. முதல்நிலை திரிந்தது, முதல்நிலை வந்து பெருங்கிறது திரிஞ்சு வர்றது தான் அது. அடுத்தது எரிந்தான் என்ற வேர்ச்சொல் வந்து எரி. பொறு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் பொறுத்தவர். சென்றான் இதனுடைய வேர்ச்சொல் செல். இகழ்ந்தனர் இதனுடைய வேர்ச்சொல் வந்து இகழ். நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்து நடந்தான். நடத்தல் அப்படின்னா அதனுடைய தொழில் பெயர். நடந்து சென்றான்னு சொல்லும் பொழுது வினையச்சம். நடந்த பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெயரச்சம். இப்போ நடந்துங்கிறது பெயரச்சம். நமக்கு தேவை வினைமுற்று தான் நடந்தான். கற்றான் என்பதன் வேர்ச்சொல் கல். தந்தான் இதனுடைய வேர்ச்சொல் வந்து தா. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் ஓடுதல். ஓடியவன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து வினையாளனின் பெயராக மாறிடும். ஓடி அப்படின்னா ஓடி சென்றான்னு சொல்லும் பொழுது வினையச்சமாகவும், ஓடிய குதிரை அப்படின்னு சொல்லும் பொழுது பெயரச்சமாகவும் அந்த ஓடுங்கிற வேர்ச்சொல் மாறும். ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் கேட்டிருக்காங்க ஓடி. நடக்கிறான் இதனுடைய வேர்ச்சொல் வந்து நட. படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் படித்தான். படித்தல் அப்படின்னா தொழில் பெயரை குறிக்கிறது. படித்த கல்வி அப்படின்னு சொல்லணும்னா படித்த கல்விங்கும் பொழுது பெயரச்சமாகவும், படித்து முடித்தான் சொல்லும் பொழுது வினையச்சமாகவும் மாறும். வென்றான் என்பதன் வேர்ச்சொல் வெல். பாடு என்பதன் வினையாளனையும் பெயர் பாடியவன். பாடு என்பதன் வினையச்சம் பொறுத்த வரைக்கும் பாடி. எப்படின்னா பாடி முடித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது முடித்தான் அப்படிங்கிற வினைமுற்றை கொண்டு இந்த சொல் முடிவடைகிறது. பாடிங்கிறது சரியான வினையச்சம். உன் என்பதன் வேர்ச்சொல், இங்கே உன் என்பதன் வேர்ச்சொல் பதம் கேட்குறாங்க. இங்கே கற்பனைங்கிறதும் வராது, கடித்தான் அப்படிங்கிறது வராது, கடின்னு தான் அதுக்கு வரும். சிரிங்கிறதனுடைய தான் சிரிப்புன்னு வரும். அப்போ உண்கிறது சரியான பதம் வந்து உண்டாள். ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் வந்து ஆடு. கொடு என்பத வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை பொறுத்த வரைக்கும் கொடுத்தோர். இந்த கொடுத்தான் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று. கொடுங்கிறதே சொல்ல முடியாது, கொடுங்கிறது வேர்ச்சொல் தான். கொடுத்து அப்படின்னா கொடுத்து சென்றான் அப்படிங்கிறது பொழுது வந்து ஒரு வினையச்சமாக தான் இருக்கும். அடுத்தது வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. கண்டார் என்பதன் வேர்ச்சொல் கான். கண்ணுன்னு போட்டக்கூடாது, கண்கிறது வந்து ஒரு சினைப்பெயரை குறிக்கிறது. கண்டார் என்பதன் வேர்ச்சொல் வந்து கான் தான். எச்சொல் வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அடி அப்படிங்கிறது அடித்தான், அடித்தல் அப்படிங்கிறதுனுடைய வேர்ச்சொல் தான், சரிதான். அது இரு அப்படிங்கிறது வேர்ச்சொல் தான். இருக்கிறான், இருத்தல் அப்படிங்கிறத பொறுத்து வரும். அரி அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல் தான். அறிஞர், அறிதல், அறிஞர், அறிதல், அறிவான் அப்படிங்கிறது. இங்கே இனிது அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல் கிடையாது. அப்போ இதுதான் சரியான விடை. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. படி என்ற வேர்ச்சொல் வந்து வினையச்சம் பொறுத்த வரைக்கும் படித்து. கல் என்ற வேர்ச்சொல் பதம் பார்த்தோம்னா கல் பொறுத்த வரைக்கும் கற்றல் தான் சரி. கற்பனையும் கிடையாது, கல்லையும் கிடையாது, கண்டானும் கிடையாது. கண்டானை பொறுத்த வரைக்கும் கான் அப்படின்னு வரணும் வேர்ச்சொல். கான்னு வரணும், கண்ணுன்னு கூட வரக்கூடாது, கான்னு வரணும். இந்த கல் அப்படின்னா அது சரியான வேர்ச்சொல் பதம் வந்து கற்றல். இயல்பானது இதனுடைய வேர்ச்சொல் அறிக்கைன்னா இயல்பு. இயல்புங்கிறது நமக்கு வந்து ஒரு கட்டளை வாக்கியமாக தெரியல, ஆனால் அந்த வார்த்தைக்கு வேர்ச்சொல் அப்படின்னு எடுத்தோம்னா இயல்பு அப்படிங்கிறதான். இயல்பானது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் இயல்புங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இயல் அப்படிங்கிறது வேறு. அதனால் இந்த வேர்ச்சொல் தேரும் பொழுது இந்த இயல்பானதுங்கிற வார்த்தையோட முழு அர்த்தத்துக்கு வேர்ச்சொல் நம்ம தேரணும். அடுத்தது பாடினால் இதனுடைய வேர்ச்சொல் பாடு. பொறுத்துக்க இங்கே வேர்ச்சொல் தான் சொல்லியிருக்காங்க. கற்றல் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னா கல், இதுதான் சரி. பெற்ற இதனுடைய வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பெரு. அடக்கி இதனுடைய வேர்ச்சொல் அடக்கு. கேட்டவன் இதனுடைய வேர்ச்சொல் வந்து கேள். அடுத்தது கோ என்னும் வேர்ச்சொல் உருவான சரியான தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா கோத்தல், கோவை, கோப்பு. இங்கே கோத்தல் சரி, கோப்பு சரி. கோட்டை அப்படிங்கிறது கோவுக்கும் கோட்டைக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி கோத்தல் கோலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கோப்புங்கிறது சரி. கோப்புங்கிறது என்ன, பல இது அடங்கிய ஒரு கோர்த்தல்ங்கிறது கோர்வை அப்படின்னு வச்சுக்கலாம். பல சிறு சிறு பகுதிகள் சேர்ந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். பூக்களை கோர்த்தல்னு சொல்கிறாங்களா, கோத்தல்னு சொல்கிறாங்களா. அப்போ சின்ன சின்ன பூலாம் ஒன்றா கோக்குறாங்க. அதே மாதிரி
கோப்பு அப்படிங்கிறப்போ வந்து சின்ன சின்ன அந்த பேப்பர்லாம் வந்து தாள்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு கோப்பு உருவாக்க முடியும். ஆனால் இந்த கோட்டையோ கோலமோ இந்த பொருளுக்கு வேறுபடுகிறது. இங்கேயும் வந்து கோத்தல் கொடுத்துருக்காங்க, கோணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோணல்ங்கிறது இயல்பாகவே பொருள் மாறுது. கோப்புங்கிறது சரி தான். அப்போ இதில் வந்து சரியான தொடர் பார்த்தோம்னா கோத்தல் கரெக்டு. கோவைங்கிறது என்ன, கோவை நூல்கள்னு சொல்கிறாங்களே, இப்போ வந்து தொகுத்தல் தானே அதுவும். கோவைங்கிறது சரி தான், கோப்புங்கிறது சரி தான். கோன்னா அரசன் அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குது. நம்ம இங்கே கேட்டிருக்கிற கேள்விக்கும் அதுக்கு கொடுத்துருக்கிற பதிலுக்குமான தொடர்பை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடுத்த கேள்வி, வருவான் என்பதன் வேர்ச்சொல் வந்து வா. கொல் என்ற வேர்ச்சொல்லிருந்து வினையச்சம் பொறுத்த வரைக்கும் கொண்டு என்பதுதான் சரி. அதே கொல் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வந்து வேர்ச்சொல்லுக்கான தொழிற்பெயர் எது அப்படின்னா கோரல். கொல் அப்படிங்கிறதுக்கு இந்த கொள்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா வித்தியாசம் பார்த்துங்க. கொல் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல், அப்படிங்கிறதுக்கு வந்து கொண்டு, பெற்றுக்கொண்டான், பெற்றுக்கொள்ளுதல். இந்த கொள் வந்து இங்கே இருக்குது. இந்த கொள்ங்கிறது வந்து கொள்க, கொள்ளட்க அப்படின்னும் பொழுது கோரல் அப்படின்னு இருக்குது. இந்த கோரல் பொறுத்த வரைக்கும் கொள் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கோரல்னு இருக்குது. ஒரு நிமிஷம் அதையும் கூட கொஞ்சம் செக் பண்ணிடலாம். இங்கே கோரல் என்பதன் வேர்ச்சொல் கொல்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொல்லிருந்து அதனுடைய தொழிற்பெயர் பார்த்தேன். ஆனால் கோரல் என்பதன் வேர்ச்சொல் பார்த்தோம்னா கொல்லுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொல் அப்படிங்கிறது கொள்ளுதல், அது அழித்தல் என்ற பொருளை குறிக்கிறதாமே கோரல்ங்கிறது. நாம் வந்து ஒரு விஷயத்தை கோரல் என்ன தொழிற்பெயர், இதன் பொருள் கொள்ளுதல் அழித்தல் ஆகும். நம்ம கோரல்னால் ஏதோ வேண்டுதல்ங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். சரி, இது மாதிரி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் தெளிவடைஞ்சாச்சு. இப்போ கோரல் என்பதன் வேர்ச்சொல் வந்து கொல் என்பதன் தொழிற்பெயர் வந்து கோரல். கோரல்னால் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு பொருளையும் தருகிறது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. சரி, எல் என்ற வேர்ச்சொல் வந்து உருவாகும் தொழிற்பெயர் வந்து எல் அப்படிங்கிறது தொழிற்பெயரே கிடையாது. இவற்றில் எதுவுமே எல்லிய அப்படிங்கிறது தொழிற்பெயர் கிடையாது. இதனால் ஞாபகம் இது எதுவுமே இல்லைங்கிறது கூட நம்ம ஒரு ஆப்ஷனை இப்போ தான் முதல்ல பார்க்குறோம். எள்ளி நகையாடினான் அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லிய அப்படிங்கிறப்போ அது வந்து எல்லிய மாணவன் சொன்னோம்னா, எல்லிய பையன் சொல்லும்போது அது வந்து ஒரு பெயரச்சமாகும். எழிலான்கிறது வந்து வினை முற்றாகும். எல்லல்ங்கிற தொழிற்பெயராகும். எல்லல்ங்கிறது வந்து எல்ங்கிற வேர்ச்சொல் வந்து எல்லல் வந்து தொழில் பெயராக தானே இருக்குது. இல்லைனா தப்பு. இதுலேயே வந்து ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா எல்எல் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிற்பெயர் சரிதான். அது எல் என்ற சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது அப்படின்னா சரிதான். இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இங்கே பார்க்கும்பொழுது எல்எல் என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு நம்ம இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, எள்ளுதல் என்றால் இகழ்தல், இழிவாக பேசுதல் அல்லது அலட்சியமாக கருதல் அப்படிங்கிற பொருள். எனவே எல்எல் என்பதன் வேர்ச்சொல் வந்து எல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே எல் என்பதன் தொழிற்பெயர் அப்படின்னு போய் பார்த்தோம்னா எள்ளுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எள்ளுவதே அல்லது எள்ளுதல் செயலை குறிக்கிறதுன்னு. மொத்தத்தில் வந்து எல் என்பதன் வேர்ச்சொல் எல்எல் அப்படிங்கிறது தான் பொதுவான அர்த்தமாக இருக்கிறது. எப்படி இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சரி, இதோட வந்து இந்த கேள்வி பதில் பகுதி முடிவடைகிறது. இன்னும் கடைசியில் ஒரே ஒரு பகுதி மட்டும் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த பகுதி வந்து 4வது பகுதியாகவும் கடைசி பகுதியாகவும் இருக்கும் வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும். இந்த பயிற்சியை நிச்சயமாக முழுமையாக பாருங்கள். சில இது மாதிரி வந்து குழப்பம் தரக்கூடிய கேள்விகளுக்குமே நம்ம தேடி சரியான விடையை நம்ம சொல்கிறோம். அதனால் உங்களுக்கும் இதில் ஒரு தெளிவு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெறுமாறு விடாமல் தொடரும். நன்றி, வணக்கம்.